ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கொடுமுடி டு திருச்சி ட்ரிப் vlog பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் மார்னிங் 7 to 7:30 வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். திருச்சி எதுக்கு போகிறோம் அப்படின்னா, என்னுடைய அண்ணனுக்கு பையன் பிறந்திருக்கு. அதுக்கு 16 காப்பு போடுறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிட்டுருக்கோம். மார்னிங் ஒரு 7 to 7:30 கிளம்பணும். ஆக்சுவலாக கிளம்புறது 6 o'clockன்னு பிளான் தான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு குட்டி வாண்டை இருக்கிறாங்க. அவங்கள கிளப்பி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே போதும்னு தான் ஆகிடும். அதனால தான் நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது எங்களால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. கொஞ்சம் பிஸியாக கிளம்பிட்டு இருந்தோம். இவங்க தான் எங்கள் வீட்டு குட்டி வாண்டு. ஃபங்க்ஷன் டைமிங் பார்த்திங்கன்னா 10 to 10:30 சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 hours நாங்கள் திருச்சி ரீச் பண்ணிடலாம். காரில் போனீங்க அப்படின்னா, பஸ்லனா இன்னொரு 1 hour எக்ஸ்ட்ரா வரும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hourல நாங்கள் கரூரை ரீச் பண்ணிட்டோம். அங்கேருந்து ஒரு 1.5 hourல திருச்சி போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு, சரி பிரேக்ஃபாஸ்ட் கரூர்லேயே முடிச்சிடலான்ட்டு கரூரில் இருக்க A2Bக்கு போனோம். அங்கே போய் எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். இவங்க தான் என்னோடய அப்பா, இவங்க ஹஸ்பண்டு. கண்டிப்பாக இந்த சார் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவங்க தான் என்னோடய பையன். அங்கே பாருங்கள், சாப்பிட்டு முடிச்சுட்டு எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்ட்டு. அவங்களுக்கு அந்த கலராக இருக்கிறத பார்த்ததும் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அங்கேயும் இங்கேயும் நடக்கிறாங்க. அவங்க பாட்டி கையெல்லாம் தள்ளி விட்டுட்டு. உண்மையாக சொல்லப்போனால் இவங்க கலரிங் ஆட் பண்ணி ஸ்வீட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறது இந்த மாதிரி குழந்தைங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான். இந்த ஹோட்டலில் என் பையன் ஒரு இடத்துல ஒரு நிமிஷம் நிற்க மாட்டேன்ட்டாங்க. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டுக்கு மாற்றி ஓடிக்கிட்டே இருக்கான். அவனை பிடிக்கிறதுக்குள்ளே அவங்க பாட்டி பாவம் படாத பாடுபட்டுட்டாங்க. என் பையனோட பேர் இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. என் பையனோட பேர் தருண் ஆதித்யா. நாங்கள் டக்குன்னு இந்த பேரை முடிவு பண்ணி எடுத்து வச்சோம். பேர் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து திருச்சிக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து நாங்கள் பைபாஸ் பிடிக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் ரூட்டில் போனாங்க டிரைவர் அண்ணன். உண்மையாங்க, நம்மளோட ஃபேமிலி கூட நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னும் போது அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுவும் அது கூடவே நம்மளுக்கு கிளைமேட்டும் நம்மளுக்கு ஒத்து வந்தது அப்படின்னா சொல்லவே வேணாங்க. அந்த காரில் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டு அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு அவ்வளோ ஜாலியாக சூப்பராக இருக்கும். நாங்கள் மார்னிங் கிளம்புனதுனால க்ளவுடியாக இருந்தது. போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிது. ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் இந்த ட்ராவலை ஃபினிஷ் பண்ணோம். அழகான மழைக்காலத்தில் நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க கூட எல்லாம் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இருக்கிற சுகமே தனிதாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கரூரில் இருக்கக்கூடிய அமராவதி ஆற்றுல அதிகமாக தண்ணி எதுவும் ஓடலை, ரொம்பவே கம்மியாக தான் ஓடிச்சு. தண்ணி அதிகமாக இருந்திருந்தால் கண்டிப்பாக நான் கீழே இறங்கி ஷூட் பண்ணியிருப்பேன். கரூரில் தான் என்னோடய காலேஜ் டேஸில் நான் ஃபினிஷ் பண்ணேன். ஆக்சுவலாக மழை காலங்களில் எல்லா காலேஜஸ்க்கும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்க்கும் லீவ் விடுவாங்க. ஆனால் கரூர் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் லீவே வராது. நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன், ஐயோ நமக்கு மட்டும் லீவ் இல்லையே அப்படின்ட்டு. ஏன்னா கரூர் ரொம்பவே வெப்பமாக தான் இருக்குமே தவிர அங்கே மழைன்றது ரொம்பவே குறைவாக இருக்கும், ரொம்ப ரேராக தான் வரும். கரூரில் மழை என்னவோ குறைவு தான், ஆனால் கரூர்னாலே ஸ்பெஷலாக ஒரு விஷயம் இருக்குங்க சாப்பிட்றதுல. என்னென்னா கரம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலில் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். கரம்ன்றது ஒன்றும் இல்லைங்க, பொரியை வச்சு 2 வகையான சட்னியை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான். ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கரூர் வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எல்லா கடைகள்லையும் இது மேக்ஸிமம் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. கோயிலேருந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னா நேர் ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் ஒரு அம்மா கடை வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட சேலம் தட்டையும் கிடைக்கும், அதே சமயத்தில் கரூர் கரமும் கிடைக்கும். கரம் சாப்பிட்றதுக்காக கரூர் வரணுமான்னு நினைக்கிறவங்க சிம்பிளாக வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த டோலை கிராஸ் பண்ணுறப்ப ஒரு பாட்டு ஓடிச்சு. என் பையனோட ஃபேவரட் நடிகர், அவங்க பேரை கேட்டாலே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் அவரோட பாட்டை கேட்டுதான் செய்வோம். என் பையனுக்கு பிடிச்ச நடிகர் யாருன்னு சொல்லி கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, தளபதி விஜய் தாங்க என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக அவன் வாத்தி கம்மிங் பாட்டை கேட்டாலே தூங்கிட்டு இருந்தால் கூட எந்திரிச்சு உட்காந்துருவான். அந்தளவுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். என் பையனுக்கு 1.5 வயசு தான் முடிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த பாட்டை எங்கேருந்து எப்படி அவனுக்கு ரொம்ப அப்சர்வ் பண்ண ஆரம்பித்தான், எவ்வளோ பிடிக்க ஆரம்பிச்சிதுன்றது எங்களுக்கே தெரியல. அந்தளவுக்கு அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்பான் இந்த பாட்டை. நாங்கள் லாலாய்பேட்டை ரீச் ஆகிட்டோம். லாலாப்பேட்டையில் ரொம்பவே
வந்து ஃபேமஸ் அப்படின்னா இந்த வாழைப்பழம் தான். வாழைப்பழம் எல்லா வகையான பழங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ரொம்பவே குறைஞ்ச விலையில். அதே மாதிரி பூக்களும் ரொம்ப குறைஞ்ச விலையில் கிடைக்கும். நாங்கள் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் முல்லைப்பூ மட்டும் வாங்கினோம் 30 ரூபான்னு சொல்லி. நல்லா வந்து நெருக்கமாக கட்டியிருப்பாங்க, பூவும் நல்லா இருந்தது. பார்ட் 1 வீடியோ இதோட முடியுது. பார்ட் 2 வீடியோவில் எனக்கு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு இடத்துக்கு போய் இந்த ட்ராவல் விலாகில் நான் அதை வீடியோ எடுத்திருக்கேன். அது பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.